வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் போதையை தான் தரும், ஆனால் போக போக அது ஒரு தனி மனிதனை சிந்தா பின்னமாக்கி சிதைச்சி விட்டுருங்கிறது தான் உண்மை. நோய்களை ஆராயிறது, அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வணிகமாக தான் பார்க்கப்படுது. HbA1c அதே 10-11 தான் அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். ட்ரக்ஸ் மூளையை சுறுசுறுப்பா இயங்க வைக்கும் அப்படின்னு சில பேர் நம்புறாங்களே, இதுல இருக்க உண்மை தன்மை என்ன? இல்லை, ட்ரக்ஸுங்கிறதே மருந்தெனப்படுவதின் யாதெனின் அப்படின்னா, மருந்தெனப்படுவது யாதெனின் அப்படின்னா மருந்து வந்து உடலை குணப்படுத்துறதுக்காக, உடல் நோய்களை சரிப்படுத்துறதுக்காக தருவது தான் மருந்து. இப்போ இந்த மருந்துகளை வந்து சில நேரங்களில் போதை மருந்தாக யூஸ் பண்ணும்போது தான் மூளையை போய் அது ஆரம்பத்தில் புத்துணர்ச்சி தந்து இன்ஹிபிஷன் இல்லாமல் உலர வைக்கிறது, சந்தோஷமாக பழக வைக்கிறது, சந்தோஷப்படுறது காரணமே இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும். பட் ஒரு அளவுக்கு மேலே அதை உபயோகப்படுத்தும் போது அது மூளையை மழுங்க செய்யும். அதாவது அடிக்ஷன் வர்ற அளவுக்கு போகக்கூடாது. அதை குடித்தா தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும், அதை குடித்தா தான் என்னால் இருக்க முடியும், அதை உபயோகித்தா தான் இப்போ கஞ்சா பின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மூளையை மழுங்க செய்யக்கூடியது. ஆனால் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் போதையை தான் தரும், ஆனால் போக போக அது ஒரு தனி மனிதனை சிந்தா பின்னமாக்கி சிதைச்சி விட்டுருங்கிறது தான் உண்மை. ஹீமோகுளோபின் குறைஞ்சிடுச்சுன்னா உடம்புல எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதை எப்படிலாம் சரி பண்ணலாம்? அனீமியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் குறைகிறது தான் நம்ம அனீமியான்னு சொல்லுவோம். அப்போது ஹீமோகுளோபின் எவ்வளவு இருந்தால் நல்லது? 12 வரைக்கும் பெண்களுக்கும் 13 வரைக்கும் ஆண்களுக்கும் இருக்க வேண்டியது அவசியம். அது 8க்கு கீழே போனால் சிவியர் அனீமியா அப்படிமோ. அப்போது அனீமியாவில் என்ன நடக்கும்? ஹீமோகுளோபின் குறையும் போது என்ன நடக்கும்? ரத்த நிரம்பி குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களால அன்றாட வேலைகளை செய்ய முடியாது. இப்போ ஆக்சிஜன் வந்து உடலுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு ஹீமோகுளோபின் இருந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் அதோடு சேர்ந்து உடலுக்கெலாம் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா அது எதுக்குமே கிடைக்காது. அதனால் முதல்ல மூச்சு வாங்குறது, நடக்க முடியாமல் போகிறது, களைப்பு வர்றது, அடிக்கடி கொட்டாவி வர்றது, தூக்கம் வர்றது, இதெல்லாம் அனீமியாவோட அறிகுறிகள். இது தவிர வந்து அன்றாட செயல்களை செய்ய முடியாத அளவு களைப்பாகிறது, இதெல்லாம் அனீமியாவோட அறிகுறிகள். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யவே கூடாது? சைனஸ்ங்கிறது நம்ம முகத்தில் இருக்கிற மண்டை ஓட்டில் இருக்கிற எம்டி ஸ்பேஸஸ்க்கு பேர் சைனஸ் அப்படிமோ. கண்ணை சுற்றியும் மூக்குக்கு மேலேயும் அப்படியே இந்த இடத்துல அப்படியே உள்ள மூளை வரைக்குமே போகக்கூடியது எத்மாய்ட் சைனஸஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது போக கண்ணுக்கு கீழே நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேக்ஸிலரி சைனஸஸ். இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து மனுஷனுடைய முகம் அப்படி நேராக நிற்கிதுன்னா அதெல்லாம் எம்டி ஸ்பேஸஸ் இருக்கும் உள்ள. அது வெயிட்டில் அதில் புறம் போன் மாஸ் இருந்ததுன்னா அது நம்ம தலையை தன்னால கீழே இழுத்துருக்கும். ஸோ நிமிர்ந்து நிற்கிறதுக்காக பறவைகள் பறக்கும்போது பறவைகள் தான் நிறைய ஸ்கல்லில் வந்து எம்டி ஸ்பேஸஸ் இருந்தது. அது மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற ஸ்பேஸஸ்க்கு பேர் சைனஸ். இந்த சைனஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அது சைனசைட்டிஸ். மூக்கில் வர்ற கிருமி, மூக்கில் வர்ற சளி முக்கால்வாசினர் அப்படியே தொண்டை வழியாக அப்படியே உடலுக்குள்ளே இறங்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அது அப்படியே அந்த சைனஸஸோட இப்போ இன்ஃபெக்ஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி போகும்போது அது தலைவலி, உடல் வலி, ஜுரம், இருமல், மூக்கடைப்பு, தும்மல் இதுகளோடு சேர்ந்து அந்த இடத்துல ஒரு கணம் குனிஞ்சு முகத்தை குனிஞ்சால் அப்படியே இழுக்கும், கீழே இழுக்கிற மாதிரி வலிக்கும். இதெல்லாம் சைனசைட்டிஸோட ஒரு அறிகுறி. இந்த மாதிரி வர்ற சைனஸஸில் என்ன செய்யும் அல்லது சைனசைட்டிஸில் என்ன செய்யும்னா ஜுரமும் வரலாம். ஸோ ஜுரத்தோடையோ தலைவலி அதிகமாகவோ குனிஞ்சா வலி அதிகமானாலோ அதனுடைய பேர் வந்து சைனசைட்டிஸ். இது மாதிரி சைனசைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கோல்டு, மூக்கடப்பு லேசாக வந்த உடனே வைத்தியம் பண்ணுறதுனால இதை தவிர்த்துக்கலாம். மூக்கடப்பு வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன? குளிர்ந்த காற்று, ஜில்லுன்னு குடிக்கிற தண்ணி, ஏசி காற்றுல முகத்தை ப்ரொடெக்ட் பண்ணாமல், மூக்கு தொண்டையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி வரலாம். நடிகர் அர்ஜுன் தாஸ் மாதிரி வாய்ஸ் கிராக் ஆகிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் அதிகம்? ஒன்று வந்து பாரம்பரியமாக அப்பா அம்மாட்ட இருந்து வர்ற குரல் வளம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து இந்த தைராய்டில் தைராய்டு அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அது வரலாம். மெல்லிய குரலோ தடித்த குரலோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆவி பிடிக்கிறது நல்லதா கெட்டதா விரிவாக சொல்ல முடியுமா?
இல்லை, ஆவி பிடிக்கிறது, இந்த களிம்பு மேலே தேய்க்கிறது, அப்புறம் மூக்கில் விக்ஸு மாதிரி தடவிக்கிறதுக்கு திரவியங்களை, வாசனை திரவியங்களை அல்லது மூக்கு திறக்கும்னு தடவுறது, இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தரக்கூடிய, மருத்துவருக்கு நம்ம நோயை சொல்லி போகக்கூடியதை தள்ளி போடக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு அறிகுறிகள். ஸோ இந்த ஆவி பிடிக்கிறது சில நேரங்களில் நல்லா இருந்தாலும், பொதுவாக நல்ல மாத்திரை மூக்கடைப்புக்கும் நல்ல சூடாக டீ பால் குடிக்கிறதுமே போதுமானதாக இருக்கும். நிறைய நேரங்களில் ஆவி பிடிக்கின்னுட்டு அல்லது வெந்நி வச்சு ஒத்தடம் கொடுக்கணும்னா அவங்க இன்ஜுரி ஆகிட்டு முகத்தை எரிய வச்சுட்டு முகத்தில் அங்கங்கே பொக்கில் சூடு அதிக சூடை கவனம் இல்லாமல் உபயோகப்படுத்தி, அதுவும் சக்கரை வியாதிக்காரங்க காலில் சூடு பண்ணுறேன்னு சொல்லி அதை வெந்நியை பொக்க வச்சு விரல்கள்லாம் காயமாக்கிட்டு வர்றதை பார்க்குறேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு தேவையானதோ இல்லை. நவீன மருத்துவத்தில் அதுக்குன்னு மருந்துகள் இருக்குப்போ அந்த மாத்திரைகளை உட்கொண்டு அந்த நோய்குறிகளோட அறிகுறிகளோடும் தப்பிக்கலாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உண்மையிலேயே சக்கரை வியாதிக்கு மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா? அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்க விருப்பம் இருக்கிறது இல்லையா? இது எவ்வளோ பெரிய வணிக மார்க்கெட். பொதுவாக நவீன மருத்துவம் அது நோய்களை ஆராயிறது, அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வணிகமாக தான் பார்க்கப்படுது. நவீன மருத்துவரும் ஒரு வியாபாரியாக தான் பார்க்கப்படுகிறார். அதற்கான முக்கிய காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா, ஒரு நாட்டில் கூட இந்த நோய்களை ஆராயிறதுக்கான லேப் மருத்துவ ஆய்வகங்களோ மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படும் உபகரணங்களோ அல்லது மருந்துகளோ அரசாங்கமோ அரசாங்க ஆய்வகங்களோ இதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து தனி மனிதருடைய முயற்சினால் கம்பெனிகள் பணம் போட்டு பணம் எடுக்குது. இதில் மனிதனுக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, அவனுக்கு நோய்க்கான காரணங்கள் கிடைக்கிது. இப்போ ரொம்ப நவீன மருத்துவத்தில் அதிகமாக பார்க்குற விஷயங்கள் வந்து சக்கரை வியாதிக்கு நிறைய மருந்துகள் வர்றது, அது மாதிரி இருதயத்துக்கும் கண்ணுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறது. முந்தியெல்லாம் வந்து ஒரு நாள் படுத்து கிடந்துட்டு ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு மறுநாள் அனுப்புவோம். இப்போல்லாம் உள்ளே வந்தோன்னா ஃபோல்டபுள் லென்ஸில் அந்த லென்ஸ்லேயே நம்முடைய கண்ணாடி தேவையில்லாத அளவுக்கு பவரை உள்ளே வச்சு வர்ற மாதிரி லென்ஸு. அப்புறம் இருதயத்தை பொறுத்தளவில் வெறும் ஸ்டென்ட்டு, மருந்தாக அதில் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்டென்ட்டு, கரைஞ்சி போகிற மாதிரி ஸ்டென்ட்டு, இரும்பில் இருந்தது போக இப்போ டிசால்யூபிள் ஸ்டென்ட்லாம் வந்தாச்சு. அதில் மெடிக்கேட்டட் ஸ்டென்ட், அதில் திரும்ப கொழுப்பு ஒட்டாத மாதிரி பார்த்துக்கிற மாதிரி அப்படிலாம் மருந்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டுருக்கிற நவீன மருத்துவத்துடைய அது எல்லாத்துக்கும் வந்து நிறைய கால விரயம், நிறைய பணம் ஆகுது. இதில் கிட்டத்தட்ட 16,000 நோய்கள் வந்து நம்ம சொல்கிறது வந்து ரேர் டிசீஸ். ரேர் டிசீஸ்னால் என்ன? குறைவான மக்களுக்கு, ரொம்ப பரவலாக இல்லாமல் யாரோ எங்கேயோ ஒன்றுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கிற நோய். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேர் டிசீஸ்க்கு மருந்தே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வியாபாரம் செய்ய முடியாது, அதை வாங்குறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. குறைவான மக்களுக்கு நிறைய செலவு பண்ணி கண்டுபிடிச்சி அதை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறனால பொதுவாக நிறைய நோயாளிகள் இருக்கிற நோய்களுக்கு தான் மருந்துகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்படும். இப்போ சக்கரை வியாதிக்கு மருந்துகள் எப்படியெல்லாம் வருது? சக்கரை வியாதிக்கு வந்து கார்போஹைட்ரேட்டை உறிஞ்சாத உணவு, உறிஞ்சாத அளவுக்கு இன்சுலின், கொஞ்சம் போல் இருக்கிற இன்சுலினுடைய அளவை அதிகமாக சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிற மாதிரி, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கிறதுக்கு வேலை செய்கிற மாதிரி. அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையை உறிஞ்சாத மாதிரி இப்போ வந்திருக்க புது மருந்து, அந்த மருந்துகள்லாம் எஸ்ஜிஎல்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மருந்துலாம் வந்து அப்படியே நீரில் சர்க்கரையை, அளவுக்கு அதிகமான சர்க்கரையை நீர் மூலமாக வெளியேற்றுற மருந்து. இப்படி வந்தது போக இப்போ இன்சுலின் வந்து பரவலாக வந்து முந்திலாம் காலையில் மதியம் நைட்டுன்னு இல்லை ஷார்ட் ஆக்டிங் இன்ஜெக்ஷன், அது கூட லாங் ஆக்டிங் இன்ஜெக்ஷன் 2 ஊசியாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஊசியாக நைட்டில் போடுற மாதிரி, நைட்லேயும் காலையிலையும் போடுற மாதிரி வந்தது, மிக்ஸ்டாடுன்னு சொல்லக்கூடியது. அதை தாண்டி இப்போ என்ன வந்துச்சுன்னா டிகுளுடாக் அல்லது கிளார்ஜின்னு மருந்து வந்துருச்சு. இதில் டிகுளுடாக் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரே டோஸ் போட்டால் போதும், அதுவும் குறைவான டோஸ் போட்டால் போதும், அது சக்கரை கூடுனா மட்டும் குறைக்கும், வெயிட்டை கூட்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் நல்ல அட்வான்டேஜ். முதல் மருந்தில் இப்போ கிளார்ஜினில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வெயிட்டு கூடும், 2 தடவை போடணும், விலையும் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் டிகுளுடாக்கில் ஒரே ஒரு டோ போட்டால் போதும், அது நல்ல சர்க்கரையை குறைக்கக்கூடியது, எடையை கூட்டாது. சில மருந்துகள், சக்கரை வியாதி மருந்துகள் சாப்பிட்டாலே எடை கூடக்கூடிய பக்க விளைவு உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து குண்டாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து, ஒல்லியாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து, சக்கரை அதிகமாக இருக்கவங்களுக்கு என்ன மருந்து, சக்கரை இப்போ தான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன மருந்து, இதெல்லாம் பார்த்து மருந்து தான் தர்றாங்க. அப்படின்னா அது நோய் தான். நோய் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அது வந்து ஒரு குறைபாடு அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த நோயாளிங்களுக்கு அதிகமாக மனசை பாதிக்கக்கூடாமல் பேசுகிறதுக்காகத்தானே ஒழிஞ்சு
அது என்னமோ வியாபாரத்துக்காக நான் மருத்துவர்கள் செய்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ சக்கரவியாதி மருந்து பூரா நம்ம நிறுத்தினோம்னா ஒரு எவ்வளோ பேர் இப்போ இன்றைக்கி பாதிக்கப்படுவாங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இது உடனடியான பாதிப்புகளை தரலாம். சிலருக்கு அதாவது இப்போ ரொம்ப நாளாக சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டு 7-8 இருக்கிறவங்களுக்கு அல்லது 8-9 இருக்கிறவங்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 மாத வேல்யூ HbA1c. அதே 10-11 இருந்தால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ வர்றதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்புறம் இப்போ 10-11லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கால்களில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதிக்காரங்களுக்கு பெரிஃபரல் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு விரல்கள் அல்லது ஆம்புடேஷனுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகத்தான் மருந்துகளை தவிர அது வியாபாரம்னு சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது சக்கரை வியாதி வராமல் இருக்குன்னா 3 விஷயந்தான் பண்ணணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன தடவை தைச்ச ஜாக்கெட்டை இந்த தடவை கூட்டணும்னு அளவு பெருசாக தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உள்ளாடைகள் அளவுக்கு அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம வெயிட் போடுறோன்னு அர்த்தம். ஆண்கள் இப்போ சைஸு பெருசாக ஜீன்ஸ் பேண்ட் போட சட்டை போட நீங்கள் குண்டாயிட்டு போகிறீங்க, உங்களுக்கு நோய் வருதுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் உடல் பருமனை குறைங்க, உங்களுக்கு நோய் வராது, சக்கரை வியாதி வராது. ஆக்டிவாக இருங்க, நடங்க, ஓடுங்க, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கிளப்பில் விளையாடுங்க. இதெல்லாம் இருந்தாலும் சக்கரை வியாதி வராது. இதை தாண்டி அடுத்தால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு கவலை அதிகமாக பட்டு தூக்கத்தை கெடுக்காதீங்க. தூக்கத்தை கெடுக்கிற 40 வயசுக்கு மேலே தூக்கத்தை கெடுக்கிற எல்லா கவலைகளும் உங்களுடைய எதையாவது ஒன்று நம்ம சிந்திக்கிறோம், அது கவலைன்னு சொல்லக்கூடியது, அது தூக்கத்தை கெடுத்தா தான். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த 3 இல்லாமல் பார்த்துக்கிட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சக்கரை வியாதி இருக்கிற அம்மா அப்பாட்டாந்து நமக்கு சக்கரை வியாதி வரணும்னு அவசியம் இல்லை. ரத்த கொதிப்பு இருக்கிற அம்மா அப்பாட்டாந்து நமக்கு ரத்த கொதிப்பு வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் இருக்குன்னா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கள் தாத்தா குண்டு, எங்கள் அப்பா குண்டு, நானும் குண்டாக தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் உணவு ரொம்ப ருசியாக தயாரிக்கிறாங்க, அந்த உணவை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க, அந்த உணவு அதிகமாக உங்களை குண்டாக்குது. நீங்கள் குண்டானா உங்கள் உடலில் கொழுப்பு ரத்தத்துக்குள்ளே தோலுக்கு கீழே படுற ரத்த கொழுப்பு அப்படியே ரத்த குழாயிலையும் படுறது. இதுதான் அதுக்கு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நிறுத்த பார்க்குறத விட்டுட்டு மருத்துவர்கள் மேலே குறை சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இருதய நோய் போன்ற நோய்களோ அல்லது உடல் பருமனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கோ ஒன்று தான். ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போதே 18 வயசுலேருந்து வெளியில் வரும்போதே பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்த உடற்பயிற்சியை ஒரு நாளைக்கு 1 தடவையோ 2 தடவை செய்யுங்க. அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே நேற்று சாப்பிட்டதை இன்றைக்கி சாப்பிடாமல் அரை வயிற்றுக்கு சாப்பிடுங்க, குறைச்சிக்கிட்டே போங்க. நேற்றை விட இன்றைக்கி சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டு 60 வயசில் இன்னும் அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் நான் வயசாயிருச்சு, இனிமேல் எனக்கு உணவு எதுக்கு, என்னுடைய உழைப்பு கம்மி, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டோம்னா இந்த நோய்கள்லாம் வராமல் பாதுகாக்க முடியும். இந்த நோய்களுக்கு பேர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்னஸ். அதாவது நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றுவதால், வெளியில் அதிகமாக சாப்பிட்றதுனால, நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றதுனால, இரவு அதிகமாக முழிச்சிருக்கிறதுனால, ஓய்வே இல்லாமல் ஓடுறதுனால, மனக்குழப்பத்தினால, மன கஷ்டத்தினால வர நோய்களை வரவிடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் நவீன மருத்துவருக்கு காசு கொடுக்காமல் வைத்தியம் பண்ணுறதுக்கும் மாத்திரைகளை குறைவான விலைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஆசைப்படுறதெல்லாம் நிச்சயமாக சரியான ஒரு நிலை அல்ல. உங்கள் நிலையை தான் நீங்கள் மாற்றிக்கணும்.